அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ரஜபு மாதத்தில் இருக்கோம். இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் இந்த மாதத்தில் ஓத வேண்டிய, நீயத்து வைக்க வேண்டிய 2 சூறாவை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ஒரு அமல் உங்களுடைய லட்சிய கனவை இந்த ஆண்டில் உங்களுக்கு கட்டாயம் பூர்த்தியாக்கி தரும். அல்ஹம்துலில்லாஹ், நான் போன வருஷம் இந்த 2 சூறாக்களினுடைய சிறப்புகளை பார்த்துட்டு கிதாபுகளில் படிச்சுட்டு அதன்படி நான் அமல் செஞ்சு வந்தேன். எனக்கு ஒரு பெரிய கனவு ஒன்று இருந்தது. ரொம்ப சந்தோஷமான, ஒரு நிம்மதியை தரக்கூடிய, ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு லட்சிய கனவு அப்படின்னே எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட அந்த ஒரு பெரிய லட்சிய கனவை இந்த வருஷம் எனக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கி கொடுத்துருக்கிறா. அது எனக்கு தெரிஞ்சவங்க, என் கூட இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். அது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு பெரிய சந்தோஷத்தை நீங்களும் அடைந்து கொள்ளணும். உங்களுக்கும் ஏதாவது ஒரு பெரிய லட்சிய கனவு இருக்கு. ஒரு திருமணமாகட்டும், ஒரு வீடு கட்டுறதாகட்டும், ஒரு வேலை கிடைக்கிறது, ஒரு தொழில் தொடங்குறது, இந்த மாதிரி ஒரு பெரிய லட்சிய கனவு ஏதாவது இருந்தது, இந்த ஆண்டில் நீங்கள் அடைந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த ரஜபு மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி இந்த அமலை நீங்கள் நல்ல முறையில் செஞ்சு முடிங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை எனக்கு பூர்த்தியாக்கி கொடுத்துருக்கு. ஏன்னா இது அப்பேற்பட்ட அற்புதங்கள் நிறைந்த 2 சூறா அப்படின்னே நான் சொல்வேன். எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தான், ஒவ்வொரு மாதத்தையும் ஒவ்வொரு நேர காலத்தையும் நம்ம பயன்படுத்திக்கணும். நம்ம சிறந்த மாதங்களை, சிறந்த நேரங்களை பயன்படுத்த ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு நிமிடத்தையும், ஒவ்வொரு வருஷத்தையும் அல்லாஹ் நமக்கு சிறப்பாக்கிக்கிட்டே தான் போவான். ஏன்னா நம்ம அமல்களை கொண்டு நம்ம சிறப்பாக நம்மளோட வாழ்க்கையை நம்ம மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக நமக்கு மாறும். அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷமான ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், இதை எல்லா மக்களுமே பயன்படுத்திக்கோங்க. இந்த ரஜபு மாதம் எப்படியாப்பட்ட மாதம், அதுலேயும் இந்த மாதிரியான அமல்களை செஞ்சால் வாழ்க்கை எப்படி மாறுங்கிறத இன்ஷா அல்லாஹ் இந்த வருட கடைசியில் நீங்கள் தெரிந்து கொள்வீங்க. அந்தளவு ஒரு அற்புதமான ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ஒரு அமலை நீங்கள் எப்படி நீயத்து வைக்கணும் அப்படின்னா, தொடர்ந்து 11 நாட்கள் நீங்கள் நீயத்து வைங்க. அது இந்த மாதத்தில் எந்த ஒரு 11 நாளாக வேணாலும் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் பீரியட்ஸில் இருக்கலாம், அல்லது ரஜபில் கடைசியில் கூட நீங்கள் பீரியட்ஸ் ஆகலாம். அதனால் உங்களுக்கு எந்த நாள் இலகுவாக இருக்குதோ அந்த நாளை நீங்கள் பிடிச்சு வச்சுக்கிட்டு அதில் இந்த ஒரு அமலை நீங்கள் நீயத்து வைங்க. 2 சூறாவை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல் சூறா நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ரொம்ப இலகுவான, தொழுகையில் ஓதக்கூடிய ரொம்ப குட்டி சூறா. அந்த சூறா என்ன அப்படின்னா அதுதான் சூறா இஹ்லாஸ். இந்த சூறாவை நம்ம ஏன் இந்த மாசத்துல ஓதணும் அப்படின்னா, ரஜபு மாதம் அப்படிங்கிறது அல்லாஹுடைய மாதம். ஷாபான் அப்படிங்கிறது நபியவர்களுடைய மாதம். ரமலான் அப்படிங்கிறது தான் முஅமினான அடியார்களான நம்முடைய மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த ரஜபு மாசத்துல அல்லாஹ் விரும்பக்கூடிய விஷயங்களை, நல்ல அமல்களை நம்ம செய்யணும். அதுல நான் சொல்லக்கூடிய இந்த 2 சூறா இருக்கு பாருங்க, இது அல்லாஹ்வினுடைய தன்மைகளை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சூறா. அதனால இந்த சூறாவை ஓதனாலே நமக்கு தெரியும் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது. அதனால தான் இந்த 2 சூறாவை இந்த மாசத்துல நம்ம ஓதுறோம். இந்த சூறாவினுடைய அர்த்தத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நபியே நீர் கூறுவீராக, அல்லாஹ் அவன் ஒருவனே. அல்லாஹ் எவரிடத்திலும் தேவையற்றவன். அவன் எவரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை. அல்லாஹை பற்றி அல்லாஹவே சுருக்கமாக சொல்கிறான். அல்லாஹ் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதுனால தான் இந்த சூறாவை இந்த மாதத்தில் நம்ம நியத்து வைக்கிறோம். எத்தனை முறை? ஒரு நாளைக்கு 200 முறை, தொடர்ந்து 11 நாட்கள் நீங்கள் செய்யணும். இப்போ சூரா இஹ்லாஸை 200 முறை ஓதுறதுக்கான பலன்களை நம்ம சுருக்கமாக ஒரு லைனில் நம்ம பார்த்துடலாம். நம்ம 200 தடவை ஓதணும் அப்படின்னா 300 பிரச்சனைகளின் வாயில்கள் மூடப்படுது, 300 ரஹ்மத்தின் வாசல்கள் திறக்கப்படுது, இன்னும் 300 ரிசுக்குடைய வாசல்கள் திறக்கப்படுது, 50 வருடங்கள் அமல் செய்த கூலி கிடைக்குது, 2000 ரகாத் நஃபில் தொழுத கூலியும் கிடைக்குது, 66 தடவை குரானை ஓதிய நன்மையும் நமக்கு கிடைக்குது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பொறுமையும் விளக்கமும் கிடைக்குது, இன்னும் கற்காத இல்மை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். 11 லட்சம் மலாய்க்கத்துமார்கள் அவர்களின் ஜனாசாவில் கலந்து கொள்கிறார்கள்.
சொர்க்கத்தில் 20 மாளிகைகள் கிடைக்கும். சாலிஹான மனைவி கிடைப்பாள் அல்லது மனைவி சாலிஹான மனைவியாக மாறுவாள். சாலிஹான கணவன் கிடைப்பான் அல்லது கணவன் சாலிஹான கணவனாக ஆகுவான். பிள்ளைகள் சாலிஹான பிள்ளைகளாக இருப்பார்கள். குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. நோய் நொடிகள் ஏற்படாது. அல்லாஹ் தஆலா நம்முடைய ஸ்வர்க்கத்தை கண்ணால் காட்டாமல் மௌத்தாக்க மாட்டான். இது மட்டுமல்ல, சூரா இஹ்லாஸை 200 தடவை நீங்கள் நியத் வச்சு ஒரு தடவை ஒரு நாள் ஓதனா கூட உங்களுடைய ஒட்டுமொத்த துஆவையும் அல்லாஹ் கபூலாக்குவான். ஏன்னா இந்த சூறாவை ஓதுறதுக்கு இவ்வளவு சிறப்புகள், இவ்வளவு நன்மைகள் இருக்கு பாருங்க. அதனுடைய பரக்கத் கொண்டு அல்லாஹ் தஆலா நம்முடைய துஆவை கபூலாக்கி தருவான். அது மட்டுமல்ல, இந்த சூறாவில் அஹத், சமத் அப்படிங்கிற திருநாமம் இருக்குது. இது இஸ்முல் ஆலம் பொருந்திய ஒரு சூறா அப்படின்னு ரசூல்லா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த சூறாவை எதற்கு எத்தனை முறை நியத்து வச்சாலும் அந்த துவா நமக்கு கபூல் ஆகும். அதனால் இந்த சூறாவை நீங்கள் 200 தடவை நீங்கள் ஓதுங்க. இவ்வளவு நன்மைகளையும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அடைந்து கொள்ள முடியும். அடுத்தது நம்ம ஓத வேண்டிய சூறா ஆயத்துல் குர்சி. இந்த ஆயத்துல் குர்சியை நீங்கள் நியத்து வைக்கிறதுக்கு முன்னாடி சூரா பக்ராவை இந்த மாதத்தில் ஒரு முறையாவது நீங்கள் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் ஓதி முடிச்சிருங்க. அல்லது தினமும் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் உங்களோட ஒட்டுமொத்த தலையெழுத்தையும் அல்லாஹ் மாற்றிடுவான். ஏன்னா சூரா பக்ரா ஓதக்கூடிய வீடு பரக்கத்தான ஒரு வீடாக இருக்கும். அங்கே எந்த பிரச்சனையும் இருக்காது. அங்கே அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் மட்டுமே நிறைஞ்சிருக்கும். அவங்க கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் அப்படியே கபூலாக்கி தருவான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சூரா பக்ராவை ஒரு முறையாவது நீங்கள் ஓதி முடிச்சுட்டு அதற்கு பிறகு இந்த ஆயத்துல் குர்சியை நீங்கள் நியத்து வைங்க. இப்போ எத்தனை முறை நியத்து வைக்கணும், அதற்கு நமக்கு என்ன பலன்கிறத பார்க்கலாம். தேவைகள் நிறைவேற ஒருவன் ஆயத்துல் குர்சியை அதன் எழுத்துக்களின் எண்ணிக்கையின்படி 170 தடவை ஓதினால் அவனுடைய காரியங்கள் அனைத்திற்கும் அல்லாஹ் உதவி செய்வான். அவனுடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் முடித்து கொடுப்பான். துக்கத்தையும் துயரத்தையும் நீக்குவான். அதிக வருமானத்தையும் கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். நம்ம எல்லோருமே தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நியாமத்துக்களும் அத்தனை விருப்பங்களும் இந்த ஒரு அமல்ல நமக்கு பூர்த்தியாகும். அதனால ஆயத்துல் குர்சியை நீங்கள் இந்த 11 நாட்களுமே தினமும் 170 தடவை நீங்கள் ஓதி முடிச்சிருங்க. ஒரு இருப்பில் நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால இரவு நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுங்க. அமைதியான அந்த நேரத்தில் சூரா இஹ்லாஸை 200 தடவை, ஆயத்துல் குர்சியை நீங்கள் 170 தடவை, இதே போல் 11 நாட்கள் நீங்கள் நியத்து வச்சு முடிச்சிருங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் 2 கைகளையும் ஏந்தி துஆ செய்யுங்க. என்னுடைய ரப்பே, என்னுடைய லட்சிய கனவை இந்த ஆண்டுலையாவது எனக்கு அதை நிறைவேற்றி கொடு அப்படின்னு இந்த வருஷத்துக்குமான ஒரு பெரிய துஆவை இந்த அமலின் மூலம் நீங்கள் நியத்தை வச்சு கேட்டு முடிச்சிருங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அப்படியே கபூலாக்கி தருவான். ஏன்னா ஆயத்துல் குர்சியிலையும் அல்லாஹவை பற்றிய தன்மைகள் அழகாக எடுத்து சொல்லப்படுது. அதனால தான் நம்ம அந்த ஆயத்துல் குர்சியையும் சூரா இஹ்லாஸையும் இந்த மாதத்தில் நம்ம ஓதுறோம். அல்லாஹுக்கான மாதத்தில் அல்லாஹுவை பற்றி எடுத்துரைக்கக்கூடிய இந்த வசனங்களை நம்ம அதிக எண்ணிக்கையில் நம்ம ஓதி முடிக்கிறோம். ஏன்னா ஆயத்துல் குர்சி எதற்காக ஓதப்படுதோ அது அப்படியே நமக்கு கபூலாகும். செல்வத்துக்காக ஓதனாலும் சரி, அல்லது சிரமங்கள் லேசாக ஓதனாலும், ஆசைகள் நிறைவேற ஓதனாலும் அப்படியே கபூலாகும். ஏன்னா இதில் இஸ்முல் ஆலம் பொருந்தி இருக்கு. இஸ்முல் ஆலம் அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமங்கள் இதில் இருக்குது அப்படின்னு ரசூல்லா சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, இது சிம்மாசனத்தின் வசனம். அதனால் கண்டிப்பாக இந்த 2 சூறாவையும் நீங்கள் நியத்து வைங்க. இதன்படி அமல் செய்யுங்க. அல்லாஹ் தஆலா உங்களுடைய பெரிய லட்சிய கனவுகளை உங்களுக்கு நிறைவேற்றி தருவான். இந்த ஒரு அமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இன்னும் மேலும் மற்றவங்களுக்கும் இது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தயாரிப்பில் சீக்ரெட் மில்லட் ஹெல்த் மிக்ஸில் தான் சூப்பர் ஆஃபர் போயிட்டுருக்கு. 1 கிலோ மில்லட் ஹெல்த் மிக்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா 1 கிலோ மில்லட் ஹெல்த் மிக்ஸ் மற்றும் 100 கிராம் நலங்கு மாவு ஃப்ரீயாக வந்துடும். இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்க வேண்டிய பொக்கிஷம், ஒவ்வொரு நாளும் நாம் ஓத வேண்டிய அவுராதுகள் நிறைந்த கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது எங்களுக்கு தமிழ்லையே 30 ஜுஸ் குரானையும் ஓதணுங்கிற ஆசையோடு நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு தமிழ் குரான் வேணும் அப்படின்னாலும் சரி, ரெடியாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.